அமெரிக்காவில் அட்லாண்டா மாநகரத்தில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது பல தமிழ் சொந்தங்கள் வீடுகளில் இருந்து சமையல் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. சில நேரங்களில் சாப்பாடு நம்ம ஊர் உணவை விட சுவையாக இருக்கும். அப்போது அவங்க ஊர் பேரையும் சொல்லுவாங்க வர்றவங்க எல்லாரும். சார் நான் உங்கள் ஊர் சார் மதுரை, சார் நான் திருச்சி, நான் வாலிப்பட்டி, நான் தேனி, இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தங்க காரைக்குடின்னு சொன்னாங்க. அப்போ நான் செட்டிநாடான்னு கேட்ட ஞாபகம் இருக்குது. செட்டியாரன்னு நான் கேட்கல. இவ்வளவு சுவையாக செட்டிநாட்டு உணவு இருக்கே அப்படின்னு நான் கேட்ட ஞாபகம் இருக்குது. அவங்க யார், எவர், என்ன ஜாதி, இதெல்லாம் யோசிக்கிற அளவு எனக்கு சின்ன புத்தி இல்லை. நாங்கள் இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் சந்திக்கிறோமே, எங்கேயாவது யாராவது நான் போய் ஜாதிய சமய உணர்வுகளோடு இருந்தேன்னு சொல்லுங்கள். என்னோடு பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும், என்னை சந்தித்த எல்லாருக்குமே தெரியும். தமிழர் ஜாதி என்கிற ஒன்றைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன். இதில் வேறு ஜாதி எதுவும் இல்லை. ஒருவேளை அந்த சகோதரிகளை நான் அப்படி பேசியிருந்தேன், அப்போவே அவங்க கிட்ட கேட்டிருக்கலாம். அல்லது அன்று மாலை நடந்த அந்த பட்டிமன்றத்தின் போது என்ன பிடிச்சி கேட்டிருக்கலாம். எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. பனி குளிருக்கு மத்தியிலேயும் நிறைய மக்கள் இருந்தாங்க. ஒன்று சொல்லவா, இவ்வளவு தொலைவு நாங்கள் வரும்போது எங்களை தேடி வந்து அன்பாக அவங்க உணவு தரும்போது அவங்க முகங்கள் எங்களுக்கு ரொம்ப உறவினரை விட நெருக்கமாக தெரியும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு தமிழ் சொல். இந்த ஊரில் இருக்கிற பிரெட்டுக்கு மத்தியில் இட்லி, தோசை, பொங்கல், நல்ல உணவு இதெல்லாம் கொண்டு வந்து அவங்க கொடுக்குறாங்க. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பயணம் பண்ணி. அந்த பிள்ளைகளின் அன்புக்கு நிகர் அது மட்டும்தான். அவங்கள போய் நான் ஜாதியை பற்றி விசாரிப்பேனா? ரொம்ப தவறான பதிவுங்க. உண்மையிலேயே ரொம்ப மனவலியோடு இதை பேசுகிறேன். எந்த காலத்திலும் நான் அப்படி இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. தமிழ் சொல்லுங்க, தயவு செய்து இதை பற்றி இந்த கருத்துக்களை புறந்தள்ளுங்க. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557.